அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதாவது டிப்ளமோ முடிச்சிருக்கிறவங்க, 10th ஐடிஐ முடிச்சிருக்கவங்களுக்கான கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவலில் தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து ஷார்ட்டாக பார்த்துடலாம். அதாவது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 13/8/2024. லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் 11/9/2024. கரெக்ஷன் விடியோ பீரியட் பார்த்தீங்கன்னா 15/9/2024 17/9/2024 உங்களுடைய அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 வந்து 9/11/2024 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் நடக்கும். இதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட், அப்புறம் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் இது எல்லாமே இருக்கும். பேப்பர் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பேப்பரில் சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருக்காங்க, டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது 11/11/2024 14/11/2024 வரை அக்ரிகல்ச்சர், ஆர்கிடெக்சர், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஃபிசிக்கல் எஜுகேஷன், பிரிண்டிங் டெக்னாலஜி, ஸ்டெனோகிராஃபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். ஸோ இதுக்கான அந்த சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருக்காங்க. இங்கே ட்ரேடு பார்த்தீங்கன்னா பாய்லர் அட்டண்டன்ட், டிராஃப்ட்ஸ்மேன், சிவில், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், லேப் டெக்னீஷியன், மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கல், சர்வேயர், வெல்டர். ஸோ இது மாதிரியான வேகன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டு, அதற்கான அந்த கோடு, எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி, இதில் வந்து கேட்டகரி வைஸ், அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிசி இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்க, டோட்டல் வேக்கன்சி அந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளவு, லெவல் ஆஃப் பே ஸ்கேல் எவ்வளோ அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டெஸ்டர், அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர், பிளானிங் அசிஸ்டன்ட், மோட்டர் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர், டிராஃப்ட்ஸ்மேன், ஹாஸ்டல் சூப்பரண்டன்ட், ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர். ஸோ இதில் வந்து 55 வேக்கன்சி. ஸோ மோட்டர் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டரில் 45. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸரில் வந்து 33. இது எங்கே அப்படின்னா ஹைவேஸில். அடுத்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட்ஸில் வந்து 39, லெவல் 11. ஸ்பெஷல் ஓவர்சீர் இதில் வந்து 22, சர்வேயரில் 15, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் 10, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரில் 25. ஸோ சூப்பர்வைசரில் 4, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் 15, எக்ஸிக்யூட்டிவ் லேபு இதில் வந்து 9. ஸோ இது மாதிரியான மொத்தமாக 861 வேக்கன்சி வந்து இந்த டிஎன்பிசியில் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அதில் கேட்டகரி வைஸ் உங்களுக்கு எவ்வளோ போஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் இந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் எவ்வளோன்னா, இப்போ மோட்டர் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர்னா மேக்ஸிமம் 34 வயசுலேருந்து இருக்குது. இதற்கான ஏஜ் வந்து முடிஞ்சிருக்கணும், அதாவது 34 வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதான். டிசபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 50 வயசுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் விடோவுக்கு வந்து எந்தவித ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஸோ அதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டுமே வந்து அந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 32 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷனோட இந்த வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. எஜுகேஷ்னல், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுமே. அசிஸ்டன்ட் டெஸ்டர்னால் டிகிரி, டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில். அதே போல் வந்து அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர்னால் வந்து 11 வருஷம் வந்து ஸ்கூலிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான். ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து 10th ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி முடிச்சிருக்கிறவங்க அவங்க வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் பேப்பர் 1ல் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட், மென்டல் அபிலிட்டி. பேப்பர் 2ல் வந்து சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருந்தாங்களா, அதில் டோட்டலாக 450 மார்க்கு கொடுத்துருப்பாங்க. இதில் எவ்வளோ நேரம் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது ஓஎம்ஆர் பேஸ்டு அந்த எக்ஸாம் தான் நடக்கும். இதில் வந்து பேப்பர் 1ல் வந்து எஸ்எஸ்எல்சி பேஸில் இருக்கும். பேப்பர் 2ல் வந்து டிப்ளமோ, ஐடிஐ ட்ரேடில் இதில் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் தமிழ், இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ இதில் உங்களோட சாய்ஸ் வந்து நீங்கள் எதில் வேணாலும் எழுதலாம் பேப்பர் 2ல். ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம், ஃபோட்டோகிராஃப் எப்படி அப்ளை பண்ணணும், எந்த எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸோட இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தெரியப்படுத்துங்க. டிஎன்பிசியில் வந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்திருக்கு. ஐடிஐ, டிப்ளமோ, டெக்னிக்கல்
அசிஸ்டண்ட் இந்த மாதிரி டெக்னீஷியன் வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமு ஸ்கில் ரிலவெண்ட் ஸ்கில்லில் வந்து இருக்கும், ஜென்ரல் நாலேஜு, ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரிலவெண்ட் ஸ்கில்ல இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதில் குவாலிஃபை ஆனவங்க வந்து ஓரல் டெஸ்ட்டு அல்லது இன்டர்வியூக்கு செலக்ட் ஆவீங்க. செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அதில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டன் எக்ஸாம் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.